மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களே, இந்துக்கள் தரப்பிலும் அர்ஜுன் சம்பத், அதிரடி ஆனந்தன் என்ற 2 இந்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது. கோவையில் வசிக்கும் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் நம்முடன் இணைந்திருக்கிறார். வரவேற்பு நிகழ்ச்சியை தொடங்கலாம். இந்து மக்கள் கட்சியின் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர். இந்து மக்கள் கட்சி இயக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் திரு அர்ஜுன் சம்பத் வாருங்கள் அவர்கள் பேசுவதற்கு. இந்து மக்கள் கட்சியோட தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் பரபரப்பான பேச்சுகளுக்கு புகழ்பெற்றவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். இந்து மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நடத்த இருக்கிறது. இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் வாங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தமிழ் திரு என தமிழக இந்துக்களால் போற்றப்படும் இந்து மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர், இந்துக்களின் முதல்வர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகா பெரியாகவுண்டனூரில் தெய்வ திருவாளர்கள் காண்டீபன் என்கிற அர்ஜுனனுக்கும் தங்கமணி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார். இவரது தந்தை அர்ஜுனன் ஈவேராவின் அண்ணன் மகன் ஈவி.கே. சம்பத் மீது மிகுந்த பற்றுடையவராதலால் அதனை போற்றும் விதமாக ஈவேரா அவர்கள் அர்ஜுனன் தங்கமணி அம்மாள் குழந்தைக்கு சம்பத் என பெயர் சூட்டுகிறார். இவர் தமது ஆரம்ப கல்வியை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கோவை ஒக்கிலியர் காலனி நகராட்சி பள்ளியிலும், 6ஆம் வகுப்பு முதல் 7ஆம் வகுப்பு வரை கோவை பெரியகடை வீதி நடுநிலைப் பள்ளியிலும், 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கோவை CSI மேல்நிலைப் பள்ளியிலும் பயின்றுள்ளார். 12ஆம் வகுப்புக்கு பிறகு கோவை கெம்பட்டி காலனியில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து லிட்டில் பிளவர் எனும் நட்பணி மன்றம் துவக்குகிறார். அதில் குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் எடுப்பது, அப்பகுதி மக்கள் நலப்பணிகளில் ஈடுபடுவது என இருந்து வருகிறார். கோவை செல்வபுரம் பகுதியில் இந்து பெண் ஒருவரை அவமதித்ததன் காரணமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே மோதல் உருவானது. அப்போது செல்வபுரம் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக கெம்பட்டி காலனியில் இருந்த இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து, நாங்கள் செல்வபுரம் செல்கிறோம், எங்கள் மக்களை காக்கப் போகிறோம், இந்துக்களை தாக்கப் போகிறோம் என ஆயுதங்களுடன் திரண்டு செல்லத் துவங்கினர். அவர்களிடையே அவ்வாறு செய்வது தவறு என்றும் செல்வபுரம் போக வேண்டாம் என்றும் அர்ஜுன் சம்பத் அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து தடுத்த போது, எங்களுக்கு எங்கள் மதம்தான் முக்கியம், ஒற்றுமை தேவையில்லை என கோரிக்கையை நிராகரிக்கின்றனர். அதன் பிறகு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் மதத்தையும் மக்களையும் காக்க செல்லும் போது, நாம் ஏன் இந்துக்களை காக்க ஒன்றிணைய கூடாது, ஹிந்து இயக்கம் ஏன் துவங்கக்கூடாது என சிந்திக்கின்றார். தனது நண்பர்களுடன் இணைந்து இந்து இயக்கம் துவங்க வேண்டும் என முடிவெடுக்கின்றார். இதன் காரணமாக கோவைக்கு வருகை தந்த RSS பிரச்சாரக் தினகர்ஜியின் அறிமுகம் கிடைக்கின்றது. கோவையில் கெம்பட்டி காலனியில் RSS கிளையை துவக்குகின்றனர். RSSல் பிராத்மிக் பயிற்சி வகுப்பில் அர்ஜுன் சம்பத் பங்கேற்கிறார். கோவை ராஜவீதியில் சுவாமி சின்மயானந்தா அவர்கள் பங்கேற்ற இந்து வாக்கு வங்கி பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துகிறார். அதே வருடம் கெம்பட்டி காலனி சுக்குக்காப்பி மைதானத்தில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் திமுக MP மு. ராமநாதன் அவர்கள் RSS பற்றி எங்கள் மேடையில் விவாதிக்க தயாரா என அறைகோவல் விடுக்க, உடனே இதோ நாங்கள் RSS காரர்கள் இருக்கிறோம், அறிவுபூர்வமாக விவாதிக்க தயார் என கூறி அர்ஜுன் சம்பத் மேடை ஏறி துணிச்சலை வெளிப்படுத்த கோவையை பரபரப்படைந்தது எனலாம். RSSன் 1ஆம் ஆண்டு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்கிறார். சங்கப் பணிகளை மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படுத்துகிறார். அப்போது கோவை பெஸ்தவர் வீதியில் RSSன் சாகாவினை அர்ஜுன் சம்பத் நடத்தும் போது அங்கு வந்த அல்-உமா பயங்கரவாதி பாட்ஷா, இங்கெல்லாம் RSS வேலைகளை செய்யக்கூடாது என தடுக்க அர்ஜுன் சம்பத்திற்கும் பாட்ஷாவிற்கும் இடையே நேரடி மோதல் ஏற்படுகிறது. இதன் காரணமாய் முதல் வழக்கில் சிறை செல்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். RSSன் 2ஆம் ஆண்டு பயிற்சி வகுப்பை நிறைவு செய்கிறார். தொடர்ந்து RSSனுடைய சங்கப் பணிகளில் கவனம் செலுத்தி தீவிரமாக பணியாற்றுகிறார். RSSன் தலைமையகமான நாக்பூரில் 3ஆம் ஆண்டு பயிற்சி வகுப்பினை நிறைவு செய்கிறார்.
அதே நேரம் கோவையிலே இந்து மக்களிடையே இந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். பொள்ளாச்சி வால்பாறை பகுதிகளில் RSSின் முழுநேர ஊழியராக பணியாற்றுகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அப்போது கோவை செல்வபுரம் பகுதியில் திராவிடர் கழகம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் ஹக்கீம் எனும் பேச்சாளர் இந்து கடவுள் குறித்து மிகவும் அவதூறாக பேச அது அப்பகுதி இந்துக்களிடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. அதன் விளைவாக ஹக்கீம் படுகொலை செய்யப்பட அதற்கு அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட இந்து தலைவர்கள்தான் காரணம் என காவல்துறை பொய் வழக்கினை புனைகிறது. பொள்ளாச்சி வால்பாறை பகுதிகளில் RSSின் முழுநேர ஊழியராக பணியாற்றினார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அறிவித்தது போலவே வீரகணேஷ் எனும் சங்க திருமகனை படுகொலை செய்ய கோவை மாநகர இந்துக்களிடையே மாபெரும் இந்து எழுச்சி உருவாகிறது. அதே வேளையில் பாஜகவின் மூத்த தலைவர் அத்வானி அவர்களை கோவைக்கு அழைத்து வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளையை துவக்குகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அயோத்தி நிகழ்வு தொடர்பாக நாடெங்கும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றது. அப்போது டில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முரளி மனோகர் ஜோஷி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அப்போது காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி கூட்டத்தை கலைக்க முற்படுகின்றனர். அதனை அருகிலிருந்த அர்ஜுன் சம்பத் தடுக்கின்றார். இது குறித்து அர்ஜுன் சம்பத் அவர்களின் பேட்டி பிபிசியில் அப்போது ஒளிபரப்பாகியது. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டக்கோரி கோவையில் நடைபெற்ற ராம்சிலா ஊர்வலத்தை முன்னின்று நடத்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அப்போது காவல்துறை நடத்திய தடியடையில் அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு விரல் முறிவு ஏற்படுகிறது. அயோத்தியில் நடைபெற்ற கரசேவை சம்பவத்தை தொடர்ந்து நாடெங்கும் கலவரம் வெடிக்கின்றது. அப்போது கோவையில் நடைபெற்ற கலவரத்திலிருந்து இந்துக்களை பாதுகாக்கின்றார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். இமய முதல் குமரி வரை ஒரே நாடு என்பதை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏக்தா யாத்திரை நடைபெறுகிறது. முரளி மனோகர் ஜோஷி பங்கேற்ற அந்த யாத்திரையை கோவையில் முன்னின்று நடத்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். இதேபோல் அத்வானி, குவாலியர் மாதா, ராஜமாதா போன்ற மாபெரும் தலைவர்களை வைத்து VHP அசோக் சிங்கால் உள்ளிட்ட தலைவர்களை வைத்து இவர் சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியமைக்காக காவிப்படை தளபதி எனும் விருதினை பெறுகிறார். அதே வருடம் காஷ்மீரில் தடையை மீறி இந்தியாவின் தேசிய கொடியேற்ற இன்றைய பாரத பிரதமர் மோடி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் தமிழகத்திலிருந்து அர்ஜுன் சம்பத் அவர்களும் கலந்து கொள்கிறார். பொள்ளாச்சியை சேர்ந்த பாலதண்டபாணி லட்சுமி அம்மாள் அவர்களின் மகள் படித்த பட்டதாரி பெண் சுப்புரத்தினம் அவர்களை மணந்து கொள்கிறார். இவர்களுக்கு ஓம்கார் பாலாஜி, ஸ்ரீ ஆரியமான் என்ற 2 மகன்கள் உள்ளனர். மராட்டியத்தில் செயல்படும் சிவசேனா இயக்கம் போல தமிழக இந்துக்களுக்கும் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் உருவான இயக்கம்தான் இந்து மக்கள் கட்சி தமிழகம். கோவையில் அல்லுமா பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்படுகிறார் காவலர் செல்வராஜ் அவர்கள். அக்கொலைக்கு நீதி கோரி போராடிய அர்ஜுன் சம்பத், அதிரடி ஆனந்தன் உள்ளிட்டோர் மீது காவல்துறை புனைந்த பொய் வழக்கின் கீழ் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். அதன் பிறகு அப்போதைய முதல்வர் கருணாநிதி அவர்கள் சட்டசபையில், மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களே, இந்துக்கள் தரப்பிலும் அர்ஜுன் சம்பத், அதிரடி ஆனந்தன் என்ற 2 இந்து தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல் தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அர்ஜுன் சம்பத் அவர்களும் அதிரடி ஆனந்தன் அவர்களும் 2.5 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு 2001 முதல் 2005 வரை சிறையில் இருந்து விடுதலையான தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இந்து தர்மம் காத்திடவும் இந்து மக்கள் கட்சியை வலிமைப்படுத்திடவும் பல்வேறு வடிவிலான போராட்டங்களை மேற்கொண்டு தமிழகம் முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் ஆற்றுகிறார். வைணவ தலங்களிலே மிக புனிதமாகிய ஸ்ரீரங்கம் கோவில் கோபுரம் முன் திராவிடர் கழகத்தினரால் சட்டவிரோதமாக ஈவரா சிலை அமைக்க முயற்சி நடைபெறுகிறது. அதனை தடுக்க கோரி தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் பல்வேறு வடிவங்களான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். அதே வேளையில் சட்டவிரோதமாக ஈவரா சிலை அங்கு வைக்கப்பட இந்து மக்கள் கட்சியினுடைய செயல் வீரர்கள் அச்சிலையை அகற்றுகின்றனர். அதன் காரணமாக தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் உள்பட 11 முக்கிய நிர்வாகிகள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கடலூர் சிறையில் இருந்தபடியே ராம சேதுவை காத்திட பிரச்சார இயக்கம் ஒன்றை நடத்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். பல்வேறு மோசடி காரணங்களால் இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவர்களாக மாறிய தலித் கிறிஸ்தவர்கள் 1000க்கும் மேற்பட்டோரை மீண்டும் இந்து சமயம் திரும்புங்கள் என அழைப்பு விடுத்து நெல்லையில் முதல் முறையாக இந்து சமயம் திரும்புகின்ற நிகழ்ச்சியை நடத்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். தொடர்ந்து இந்து சமயம் திரும்பிய கிறிஸ்தவ மக்களை
ஆலய பிரவேசம் செய்வித்து முழு மரியாதை செய்விக்கிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். இலங்கை பிரச்சனை இந்துக்களின் பிரச்சனையை, ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தம், ஈழத்தை இந்துக்களை பாதுகாத்திட வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் ஞான திருமுறை வேள்வி, பேரணி, மாநாடு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அதே கருத்தை வலியுறுத்தி தேசிய அளவில் பல்வேறு சுற்றுப்பயணங்களை நிகழ்த்துகிறார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அகற்றப்பட்ட அபிராமி அம்மன் சிலையை மீண்டும் வைக்க வேண்டும் என்ற அர்ஜுன் சம்பத் உத்தரவுப்படி திண்டுக்கல் மாவட்ட இந்து மக்கள் கட்சி செயல் வீரர்கள் தடையை மீறி அபிராமி அம்மன் சிலையை வைத்து வழிபட்டனர். அதே ஆண்டு இலங்கை இந்து இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்த கோரி அகில இந்திய அளவிலே பல்வேறு இந்து இயக்கங்களை ஒருங்கிணைத்து டில்லியில் இலங்கை தூதரகம் முன்பாக மாபெரும் முற்றுகை போராட்டம் நடத்தியுள்ளார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடிய இந்து இயக்கங்களுடைய தலைவர்களை ஒருங்கிணைத்து இலங்கை இந்து இன மக்களை பாதுகாக்க கோரி இலங்கை இந்து மக்கள் பாதுகாப்பு பேரவை எனும் இயக்கத்தை துவக்கியுள்ளார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அதே வருடம் லண்டன் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கருத்தரங்கிலே கலந்து கொண்டு இலங்கை பிரச்சனை இந்துக்களின் பிரச்சனை என்பதை வலியுறுத்தி உரையாற்றியுள்ளார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தில் தீபாவளி விழாவினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் இலங்கை பிரச்சனை இந்துக்களின் பிரச்சனை என்பது குறித்து பேசியுள்ளார். தமிழகத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தி கோவையில் மது ஒழிப்பு மகா யுத்தம் எனும் மாநாடு நடத்தினார். தொடர்ந்து மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர், சிங்கப்பூர் நாடுகளில் இந்து தமிழ்ச்சங்கம் மற்றும் சைவ அமைப்புகள் நடத்திய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அமெரிக்காவில் அமெரிக்கன் இந்து மகா சபை அழைப்பை ஏற்று நடைபெற்ற இந்திய சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் தேசிய கொடியேற்றுகிறார். தொடர்ந்து நியூயார்க் தமிழ்ச்சங்கம் வழங்கிய இந்து ரத்னா விருதினையும் பெற்றுக்கொள்கிறார். தமிழகத்தில் ஆம்பூரில் இஸ்லாமியர்கள் பெரும் திரளாக கூடி அப்பாவி இந்துக்கள் மீது தாக்குதல்களை நிகழ்த்துகிறார்கள். அப்போது தடுக்கச் சென்ற காவலர்களை பெண் காவலர்கள் என்றும் பாராமல் தாக்கியதுடன் காவல் நிலையங்களையும் சூறையாடுகிறார்கள். அப்போது பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவும் ஆறுதல் வழங்கவும் காவிச்சூரியன் அர்ஜுன் சம்பத் சென்றபோது ஆம்பூரில் நுழைய தடை விதிக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ், சேவற்கட்டு போன்ற தமிழர்களின் பண்பாட்டு கலைகளை நடத்த வேண்டி தமிழகம் முழுவதும் போராட்டத்தை முன்னெடுத்தார் இந்துக்களின் முதல்வர் அவர்கள். அதே வருடம் அத்திக்கடவு, அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்ற கோரி விவசாயிகள் நடத்திய கருத்தரங்கில் தமிழ்திரு அவர்கள் கலந்து கொண்டு இத்திட்டம் நிறைவேறினால் குடிநீர் பற்றாக்குறை தீரும், விவசாயிகளின் நீர் மேலாண்மை பெருகும், கொங்கு மண்டலம் செல்வ செழிப்பு பெறும் என்பதனை வலியுறுத்தினார். மேலும் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஆன்மீக அரசியலுக்கு ஆதரவளித்தார். 2018ஆம் ஆண்டு சபரிமலை தீர்ப்பினை எதிர்த்து தமிழ்திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. சபரிமலை தீர்ப்பினை கண்டித்து இந்து மக்கள் கட்சியின் மகளிர் அணியினர் மற்றும் இமக நிர்வாகிகள் தமிழ்திரு அவர்களின் ஆணைக்கிணங்க பாபர் மசூதிக்கு செல்ல முயன்ற போது கேரள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். அதே வருடம் ஆன்மீக அரசியலை வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சியின் சார்பில் 108 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் காவிச்சூரியன் அவர்கள். மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்ற கோஷத்துடன் தமிழகத்தில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாஜக மற்றும் அதிமுகவின் கூட்டணிக்கு வாக்குகளை பெற்றுத்தர தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அதே வருடம் சாத்வி பிரக்ஞா சிங் தாகூர் அவர்களின் அழைப்பை ஏற்று மத்திய பிரதேசம் போபால் சென்று அவர்களது வெற்றிக்காகவும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். தஞ்சை பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள 63 நாயன்மார்களில் ஒருவராகிய திருவள்ளுவர் சிலைக்கு திருநீர் பூசி ருத்ராட்சமும் காவித்துண்டும் அணிவித்து பூஜை செய்ததற்காக காவல்துறையால் அர்ஜுன் சம்பத் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஒருநாள் காவலில் வைக்கப்படுகிறார். தமிழகத்தில் இதுவரை எந்த ஹிந்தி இயக்கமும் நடத்திடாத வகையில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் முதல் முறையாக சிவனடியார்கள், மடாதிபதிகள், ஆதீன கர்த்தர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பங்கேற்க மாபெரும் ஆன்மீக அரசியல் மாநாடும் காவிக்கொடி பேரணியும் சென்னை ராயப்பேட்டை வள்ளுவர் அரங்கில் அர்ஜுன் சம்பத் தலைமையேற்போம், இந்துக்கள் ஒன்றுபடுவோம் என்ற முழக்கத்துடன் நடைபெறுகிறது. இமயம் முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஹிந்து நாடு என்பதை வலியுறுத்தி தமிழகம் எங்கும் அயராது சுற்றுப்பயணம் செய்து வரும் தமிழ்திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் கனவாகிய ஜெயின் ஜார்ஜ் கோட்டையை வள்ளுவர் கோட்டையாக்குவோம், காவிக்கொடி ஏற்றுவோம் என்கின்ற கனவு நனவாகும் வரை இந்த காவிச்சூரியன் தாகம் தனியார்.